வந்து இந்த கம்யூனிட்டி லிவிங்ன்ற குரூப் மூலயமா உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மோர் தென் 6 மந்த்தாக ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு நம்ம வந்து நம்ம ஒரு முயற்சியை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அந்த முயற்சியில் வந்து ஒரு கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களை யார் பார்த்துக்க போகிறா, ஹூ ஆஃப்டர் அஸ் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்டாக இருந்தது. நமக்கு அப்புறம் யார் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கான ஆன்சர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து நிறைய விஷயங்களை யோசித்து நிறைய பேரண்ட்ஸை பேசி நிறைய ஆன்லைன் மீட்டிங், ஆஃப்லைன் மீட்டிங், ஃபிசிக்கல் மீட்டிங் எல்லாமே நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி லிவிங்கில் ஒரு ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு லிவிங் ஸ்பேஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணிக்கிறது. அந்த லிவிங் ஸ்பேஸில் மட்டும் வந்து அவங்க வந்து நமக்கு அப்புறம் இருந்துட்டு அப்படியே இருக்காமல் அவங்களுக்கு ஒரு டிக்னிஃபைட் லைஃப் கொடுக்கணுன்றதுனால ஒரு அகாடமிக்கில் ட்ரைனிங்கு, ஒரு ஒகேஷ்னல் ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, ப்ளே ஏரியா இதெல்லாம் இருந்து ஒரு யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரியான அவங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இருக்கிற மாதிரியான ஒரு அகாடமிக் சொசைட்டியாகவும் அங்கேயே வந்து ஒரு அக்காமடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் சில பேரண்ட்ஸோ இல்லை ஒரு சைஸபிளான பேரண்ட்ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்ஃபர்ட்டும் இருக்குது, அஃபோர்டபிலிட்டியும் இருக்குது. வெறும் கம்ஃபர்ட் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சில நீட்ஸும் இருக்குது. இப்போ வந்து நாம் வந்து ப்ராமிஸ் பண்ணது, ஃபைனலாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இப்போ பார்த்துருக்கிற ஒரு வாலாஜா நியர் இருக்கிற இடத்துல ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் வாலாஜாலேருந்து நம்ம பார்த்துருக்குது. அந்த ஸ்பேஸில் வாங்கி உங்களுக்கு வந்து அந்த லேண்டை வாங்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் மேக்ஸிமம் 400 ஸ்கொயர் ஃபீட் ஆர் லெஸ் தென் 400 ஸ்கொயர் ஃபீட் தான். 399 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் போகுமே தவிர 401 கண்டிப்பாக போக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு லிவிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணோம். ஒரு 120 பேரண்ட்ஸ் இருந்தால் இதை வந்து நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை லைவில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான ஒரு ஒரு லிவிங் ஸ்பேஸுக்கு நமக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களை அங்கே விட்டுடுறதுக்காக நம்ம கட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து யாரையும் ஒரு ஃபண்டு கேட்குறதோ, ஒரு டொனேஷன் கேட்குறதோ, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதோ நமக்கு முடியாது. அதனால் இதை வந்து அந்த சொசைட்டியில் ஃபார்ம் பண்ணி, பேரண்ட்ஸுக்குள்ளே ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி, அவங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணி, அந்த கமிட்டி தான் வந்து இதை ரன் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த கான்செப்டோட மெயினான ஒரு தீம் என்னென்னா, அதுதான் நம்ம வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு லேண்டு, பில்டிங், ப்ரெமிசஸில் ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் தென் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, அண்டு நானும் ஒரு ஸ்பெஷல் பேரண்ட்ன்றதுனால இந்த ஒரு கான்செப்டை நான் கொண்டு வந்திருக்கேன். பில்டு, டிசைன், ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை வந்து இப்போ வந்து நான் சார்ந்த நிறுவனம் இல்லை ட்ரஸ்ட்டு, பிரஜா ட்ரஸ்ட்டோ பிரஜா கம்பெனியோ வந்து இதை முன்னின்று செயல்படுத்தும். அப்போ அதை டிசைன் பண்ணுறது, பில்டு பண்ணுறது, அதை ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் அமாங் பேரண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாமே ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த பேரண்ட்ஸ் கமிட்டி தான் வந்து அதை ரன் பண்ண போகிறாங்க. இட் இஸ் ஓன்டு பை தி பேரண்ட்ஸ் சொசைட்டி தான். இதுதான் கான்செப்ட். இந்த லெஸ் தென் 399 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் டைப்பில் வந்து பேரண்ட்ஸு, ஃபாதர், மதர் அண்ட் த ஸ்பெஷல் சைல்டு அங்கே வந்து இப்போ ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங், தெரப்பி, ப்ளே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கைண்ட் ஆஃப் அகாடமிக் ஏரியாவில் இருக்கும். இது வந்து நம்ம லிவிங் ஸ்பேஸில் இருக்கும். இதில் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்கு வந்து நம்ம காஸ்ட்டை வந்து லேண்டுக்காக 5 lakhs, பில்டிங் அண்டு அதர் காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டு, கேட்டு, லைட்டு, இந்த மாதிரியான வாட்டரு, பவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக 15 lakhs, ஆல் டுகெதராக ஒரு பேரண்ட்டு 20 lakhs கொடுத்தா நமக்கு அப்புறம் இந்த குழந்தை எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு லிவிங் ஸ்பேஸை, ஒரு டெஸ்டினேஷனை நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இதுதான் நம்மளுடைய கமிட்மெண்ட்டாக எடுத்து அந்த பேரண்ட்டுக்கு சொல்லிடுறோம். ஸோ இந்த வாலாஜா நியர் இருக்கிறதுக்கு எனக்கு 120 பேரண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. ஸோ அந்த 400 லெஸ் தென் 400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டை இவங்க வந்து 20 lakhs வந்து டொனேஷனாக கொடுக்குறாங்க. அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டை கொடுத்துட்றோம். இது மறுபடியும் ஃபங்க்ஷனல் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கேர் டேக்கரை போடுறோம், தெரப்பிஸ்ட்டை போடுறோம், இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு இதில் பண்ண போகிறோம். அந்த இது வந்து உங்களுக்கு அதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ட்ரஸ்ட் இருக்கிறதுனால
அந்த ட்ரஸ்ட்லேருந்து நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் கொள்ளலாம். ஏடிஜி சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது, சிஎஸ்ஆர் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அதுவும் வந்து ஓவர் பீரியடில் பேரண்ட் சொசைட்டிக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்தவுடனே அதையும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். இதுதான் இதோட கான்செப்ட். இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சில பேரண்ட்ஸு ஆர்க்கு ஓரளவுக்கு குறிப்பிட்ட தகுந்த பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும், எங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு 1 BHK 2 BHK அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 BHKனா அரௌண்ட் ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் ஆர் லெஸ் தென் ஸ்கொயர் 600 ஸ்கொயர் ஃபீட். 2 BHKனா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் ஆவரேஜ், நாட் மோர் தென் 900 ஸ்கொயர் ஃபீட். அது மாதிரி வச்சு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் வந்து எங்களுக்கு இண்டிபெண்ட் ஹவுஸாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா எங்களுக்கு சில பேர் என்ன இது எல்லாமே நம்ம வந்து முயற்சி பண்ணுறது எல்லாமே ஏடி, ஏடிஹெச்டி, ஏஎஸ்டி அண்ட் ஆர்டிசம் இந்த 4 வகையில் வர்றவங்களுக்கான குழந்தைங்களுக்காக தான் நம்ம பண்ணுறோம். சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இருக்கணும், ஏன்னா பேரண்ட்டே வீல் சேரில் இருக்கணும்னா எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தனியாக வீடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். பட் வந்து அதுக்கு இப்போ காங்கிரீட்டான ஒரு நம்மள்கிட்ட ஆன்சர் எதுவும் பண்ணலை. ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் இஸ் அவர் விஷன். அதில் 20 lakhs டொனேஷனாக நீங்கள் கொடுக்குறீங்க அந்த சொசைட்டிக்கு ஆர் இந்த ட்ரஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுற ட்ரஸ்ட்டுக்கு. ரிட்டர்ன் கிஃப்டாக நீங்கள் வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் கிடச்சிரும். நம்ம அங்கே இருக்க போகிறோம், நமக்கு அப்புறம் அந்த குழந்தை இருக்க போது, நம்மளுக்கு அப்புறமும் அந்த குழந்தைக்கு அப்புறமும் அந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் ஒரு டொனேஷனாகவே அந்த சொசைட்டியை சேர்ந்துடும். இதில் வந்து ரிட்டர்ன் எதுவும் பெனிஃபிட் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஹவுசிங்கில் இருக்கிறதுல 1 BHK 2 BHK இந்த மாதிரியான ஹவுசிங்கில் வந்து அவங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொசைட்டியோட பேரண்ட்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்களே தவிர நம்மளுடைய அகாடமிக்கில் இருந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. அந்த வீடை ஒரே ஒரு பைலாக ஒரு சிங்கிள் கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். அது அந்த வீடை இன்னொரு ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைக்கு, அதுலேயும் இந்த 4 டைப் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அதை வந்து அவங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்குள்ள மணி டிரான்சாக்ஷன் தான் வந்து அவங்களுக்குள்ளேயே பையர் அண்ட் செல்லரே டிசைட் பண்ணிக்கலாம். எகைன் வந்து அது ஒரு கிஃப்டாக தான் அவங்களுக்குள்ள வரப்போகுது, டொனேஷனாக தான் ரிசீவ் பண்ண போகிறாங்க, கிஃப்டாக தான் அவங்க மாற்றிக்க போகிறாங்க. பிகாஸ் சொசைட்டி ரன் பண்ணுறது பேரண்ட்ஸ் தான், பேரண்ட்ஸு பை வே ஆஃப் கமிட்டி தான். இதுதான் கம்யூனிட்டி மாடல். ஓகே, ஸோ நமக்கு தேவையான தெரப்பி, ட்ரைனிங், இந்த மாதிரி வொகேஷ்னல் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரஸ்ட் ஆக்ட் படி நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுவும் ஒரு அந்த எலிஜிபிலிட்டி வர்ற வரைக்கும் தான். அது எலிஜிபிலிட்டி வந்து அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கே வந்து அந்த சொசைட்டிக்கே வந்து அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். இந்த ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் டே 1 அந்த சொசைட்டியில் தான் அது ஆப்ரேட் ஆகும். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாமே நானே முன்னின்று செஞ்சு கொடுத்துருவேன். இதுதான். இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதோட லிங்க்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம், நம்பர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபர்தராக எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.